கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகும் கௌரி தொடர் விஷயத்தில் தீக்க ஆசாமிகள் காட்ட மறுத்த பகுத்தறிவை இந்த காணொளியில் பார்ப்போம். தீக்க ஆசாமிகள் போடும் அத்தனை மாநாடுகளிலும் தவறாமல் போடக்கூடிய தீர்மானங்களில் ஒன்று, மூட நம்பிக்கையூட்டும் தொடர்கள் தொலைக்காட்சிகளில் அறவே ஒளிபரப்பப்படக்கூடாது என்பதோடு இன்னும் ஒரு படி மேலே போய் அரசு இம்மாதிரியான தொடர்களை தடை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை வேறு தருவார்கள். அந்த ஆலோசனை சற்றேனும் சமூகத்தின் மீது அக்கறை இருந்து கொண்டு சொல்லப்படுவதா என பார்த்தோமேயானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், தற்போது தீக்க ஆசாமிகளின் கூட்டாளிகளின் தொலைக்காட்சியான கலைஞர் தொலைக்காட்சி கௌரி எனும் பக்தி தொடர் ஒளிபரப்பாவதை பார்த்த போது யாரோ காதில் ஊதிய சங்கு எனும் பழமொழிதான் ஞாபகத்திற்கு வருகிறது. மூட நம்பிக்கை ஒழிப்பு விஷயத்திலுமாயா பங்காளி டிவி பகையாளி டிவி என பார்ப்பீர்கள்? இந்த லட்சண அறிவு தீக்க ஆசாமிகள் மூட நம்பிக்கையை ஒழிப்பது எக்காலம்? தீக்க ஆசாமிகள் மூட நம்பிக்கையூட்டும் பக்தி தொடர்கள் கூடவே கூடாது என ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். திராவிட சிந்தனை அல்லாத தொலைக்காட்சிகள் தீக்க ஆசாமிகளின் சொல் பேச்சு கேட்கிறதோ இல்லையோ, சன் டிவி கலைஞர் டிவி என்பனவாவது அவர்களின் பேச்சை கேட்க வேண்டாமா? சரி, தீக்காவினருக்காவது அறிவு வேண்டாமா? நம் மாநாட்டில் இவ்வாறாக ஒரு தீர்மானம் போட்டுள்ளோம். அதனை முதலில் பிற தொலைக்காட்சிகள் பின்பற்றுகிறதோ இல்லையோ, திராவிட பாரம்பரிய தொலைக்காட்சிகளாவது முதலில் பின்பற்றுகிறதா என பார்க்க வேண்டாமா? நீங்கள் போட்ட தீர்மானத்தை உங்கள் ஆட்களே கூட ரோமமாக மதிக்கவில்லை என்றால் அந்த தீர்மானத்தால் என்ன பலன்? தீக்க ஆசாமிகள் என்ன மாதிரியான தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது என பார்க்கவே செய்கிறார்கள். அதனால் கலைஞர் டிவியின் கௌரி தொடர் அவர்களின் பார்வையிலிருந்து நிச்சயம் தப்பியிராது. இருந்தும் ஏன் பகுத்தறிவை காட்டாமல் பம்முகிறான்? உதாரணத்திற்கு ஒரு சம்பவம். 24/5/2023 நாள் விடுதலையில் அண்ணா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. அதில் கூறப்பட்டிருந்ததாவது, ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தற்போது ஒளிபரப்பாகும் தொடரின் பெயர் அண்ணா. அதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவாளராக வாழ்ந்து மறைந்த அண்ணாவின் பெயரில் பட்டையடித்து பெயர் வெளியிடுவது சரியல்ல என கூறியிருந்தார்கள். அதாவது, அண்ணா என்ற தலைப்பில் வெளியாகும் தொடரில் இன் எனும் எழுத்துக்கு மேல் வரும் புள்ளியில் விபூதி பட்டையை போல் எழுதுகிறார்களாம். அதற்குத்தான் தீக்க ஆசாமிகள் பொங்கியிருந்தார்கள். ஊர் உலகத்தில் அண்ணா என ஒருவரின் பெயர் மட்டும்தான் உள்ளதா? தம்பி தங்கைகள் கொண்ட அனைவருக்கும் ஒரு அண்ணா இருக்கத்தான் செய்வான். அன்றைக்கு அண்ணா பெயருக்கு மேல் விபூதி பட்டை போல் புள்ளி வைத்ததற்கே பொங்கியவர்கள் இன்றைக்கு பராசக்தி படத்திற்கெல்லாம் வசனம் எழுதிய கலைஞரின் பெயரில் உள்ள கலைஞர் தொலைக்காட்சியில் மூட நம்பிக்கை தொடரா என பொங்க வேண்டாமா? ஆக தீக்க ஆசாமிகள் மூட நம்பிக்கை தொடரை எதிர்ப்பதிலும் இரட்டை வேடம் போடுகிறார்கள். நாம் இந்த பதிவை எழுதுவதற்காக வேண்டி இந்த காணொளிக்காக கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகும் கௌரி தொடரின் முதல் பகுதியை மட்டும் பார்த்தோம். 1960களில் நடப்பதாக கதை. திருவிழாவிற்கு வந்துவிட்டு ஊருக்கு செல்லும் ஒரு இளம் பெண்ணிடம் ஒருவன் தன் அடியாட்களுடன் தவறாக நடக்க முயல்கிறான். மாசாணி அம்மன் அவனை வதம் செய்து அவளை காப்பாற்றுகிறாள். தீக்க ஆசாமிகள் பகுத்தறிவை காட்ட நிறைய விஷயங்கள் இருந்தன. ஆனால் பகுத்தறிவை காட்டவில்லை. ஒருவேளை பிற தொலைக்காட்சிகளில் இந்த தொடர் வந்திருந்தால் காட்டியிருப்பார்களோ? நிச்சயம் காட்டியிருப்பார்கள். ஈவே ராமசாமி கற்றுக் கொடுத்த பகுத்தறிவின் யோகியதை அதுதானே. பகையாளியாக இருந்தால் பகுத்தறிவை காட்டு, பங்காளியானால் பகுத்தறிவை காட்டாதே என்பதைத்தானே. வீரமணி ஜெயலலிதாவோடு நட்பில் இருந்த காலத்தில் அன்றைக்கு திமுகவின் தொலைக்காட்சியை போல் காட்சியளித்த சன் டிவியை மூட நம்பிக்கை விஷயத்திற்காக சாடினார்கள். சரி, அன்றைக்கு சாடியவர்கள் இன்றைக்கு ஏன் சாடுவதில்லை?
அன்றைக்கு திமுக தரப்பு வீரமணிக்கு எதிரி, அதனால் பகுத்தறிவை காட்டினார்கள். இன்றைக்கு நண்பன், அதனால் பகுத்தறிவை காட்ட மறுக்கிறார்கள். எல்லோரும் நண்பர்களுக்குத்தான் அறிவுரை சொல்வார்கள் நல்ல புத்தி வர. ஆனால் திக ஆசாமிகள் இந்த விஷயத்தில் தலையில் எதிரியாக இருக்கிற போது தருகிற ஆலோசனை அறிவுரை நண்பனாகிவிட்டால் இருக்காது. நண்பர்கள் கேடுகட்டு போனாலும் பரவாயில்லை என நினைப்பான் போலும். திமுக எதிரியாக இருந்தபோது திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்துத்துவாவில் கரைந்த திமுக என்றொரு நூல் மின்சாரம் என்பவர் எழுத 1997 பெரியார் திடலால் வெளியிடப்பட்டது. தலைப்பே சொல்லும் நூலின் தன்மையை, இந்துத்துவாவில் கரைந்த திமுக எனும் நூலை வெளியிட்ட திக ஆசாமிகளே, இன்றைக்கு அந்த நூலுக்கு தடை போட்டு விட்டார்கள். தாங்கள் வெளியிட்ட நூலை தாங்களே எரித்து சாம்பலாக்குவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஈவே ராமசாமி ராமாயணத்தை எரித்தார், மனு தர்மத்தை எரித்தார் என்பார்கள். அதனை விட மாபெரும் வெட்கக்கேடு தாங்கள் எழுதிய நூலை தாங்களே எரித்து ஒண்ணுமில்லாமல் ஆக்குவது. திக மற்றும் திமுக என இரண்டு தரப்பும் ராசியானதால் அந்த நூல் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட அந்த நூலிலிருந்து திமுக தொடர்புடைய நிறுவனங்கள், பிரச்சார சாதனங்கள் எல்லாம் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்துத்துவாவை பிரச்சாரம் செய்யும் ஊதுகுழலாகிவிட்டன. பத்திரிகைக்கே குங்குமம் என்று வைத்தாகிவிட்டது. அதன் முதல் அட்டை படத்திலேயே காஞ்சி சங்கராச்சாரியார் உருவம் பல வண்ணத்தில் அச்சிடப்பட்டது. அண்ணா பிறந்த நாளுக்கு ராசி பலன் பார்க்கும் அவலம் சன் தொலைக்காட்சியில் அரங்கேறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் ராசி பலன்கள் இடம்பெற்று விட்டன. கட்சி தலைவர் கருணாநிதியே பகுத்தறிவு கொள்கையில் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இல்லை. மஞ்சள் துண்டு அணிந்து தனது மகிமையை குலைத்து கொண்டார். நான் ஆதிக்கன், நான் நாத்திகன் என்று இரட்டை பொருள் தொனிக்குமாறும் கூறியும் விட்டார். திமுகவின் மாநாடு பந்தலுக்கு பந்தக்கால் முகூர்த்தமெல்லாம் கோலாகலமாக நடக்க ஆரம்பித்து விட்டது என்றெல்லாம் திமுகவை அந்த நூல் விமர்சிக்கிறது. இரண்டு கழகங்களும் அடித்து கொள்ளும்போது ஒன்றை பற்றிய உண்மைகளை இன்னொன்று எழுதுகிறது. கூடிய பிறகு அவர்கள் எழுதியதையே திரும்ப நாம் சொன்னால் முட்டாள்தனமாய் கோபப்படுவார்கள். வீரமணி தன் சுய பிரதாபங்களை ஐயாவின் அடிச்சுவட்டில் இயக்க வரலாறான தன் வரலாறு என்கிற தொடரில் எழுதுகிறார். அதன் 233ஆம் அத்தியாயத்தில் உண்மை மாதம் இருமுறை 2019 1/15 இதழ் வாசிக்க கிடைத்ததில் பார்ப்பனர்களால் எழுதப்பட்டு ஒளிபரப்பப்படுகிற 7 தலைமுறை வளர்ச்சி என்ற தொடருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நான் 2/12/1988 அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் என்கிறார் வீரமணி. ஒரு தொடரையே தடை செய்ய நீதிமன்றம் வரை சென்ற வீரமணி இப்போது மூட நம்பிக்கையூட்டும் கௌரி தொடர் நிறுத்தப்பட வேண்டும் என அறிவாலயம் செல்வாரா? யோகியனாக இருந்தால் செல்வார். பாலியல் வன்கொடுமையை மதம் பார்த்து கண்டிக்கிற வீரமணியிடம் நேர்மைத்தன்மையை எதிர்பார்த்தால் நாம் ஏமாந்து போவோம். அதனால் ஆசிரியர் வீரமணிக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்வோம். தயவு செய்து மூட நம்பிக்கை தொடர்கள் ஒளிபரப்பு தடை செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் பம்மாத்து தீர்மானம் போடாதீர்கள். காரணம், நீங்கள் சொன்னபடி நடக்கிற யோகியதையை கொண்டிருக்கிற ஆட்களே கிடையாது. எப்படி திக ஆசாமிகள் கலைஞர் டிவியின் கௌரி தொடரை எதிர்க்க திராணியற்றவர்களாக போனார்களோ, அப்படியே முதல்வர் ஸ்டாலின் தமிழர்கள் பெருமாளையும் வழிபடுவார்கள், பெரியாரையும் போற்றுவார்கள் என்று கூறியதற்கு மௌனியானார்கள். முதல்வர் ஸ்டாலின் சொன்னதையே ஒரு அதிமுக பிரமுகர் கூறியிருந்தால் எப்படி அவ்வாறாக கூறலாம் என சண்டைக்கு அலைந்திருப்பார்கள். ஒரு மூட நம்பிக்கையாளனின் அறிவை விட முட்டாள்தனமாக உள்ளது திகவின் அறிவு.